நடனங்கள் எப்படி இருக்கிறது? அழகாக வாலிபர்கள் இறுதியானது காட்சியிலே ஒரு ட்ராமாக்களை 10 நிமிஷம் ட்ராமா 5 நிமிஷம் ட்ராமாக்களை செய்தார்கள். எங்களுடைய நடனம் பாவ நடனம் எப்படி இருக்கும்னு போட்டிருந்தேன். மீட்பின் நடனம் எப்படி இருக்கும்னு கேட்டிருந்தேன். ஆனந்த நடனம் எப்படி இருக்கும்னு கேட்டிருந்தேன். 4 நடனங்களையும் அழகாக செய்து காட்டினார்கள். ரொம்ப சந்தோஷம். அப்போ பாவ நடனம் இப்படி தான் இருக்கும்னு இனிமேல் செய்யாது. ஊழியக்காரையும் தள்ள போயிடும். ஏன்னா ஏரோது மகள் நடனமாடி ஏரோதை கௌரவித்தால் சந்தோஷப்படுத்தினால் அதை நிமித்தம் ஏரோதுகிட்ட என்ன வேணும்னு கேட்டால் தாய் சொல்கிறா யோவான்ட தலையை கேளுன்னு. ஊழியக்காரையும் தலையை கேட்டால் தலையை வெட்டி கொண்டாட்டாங்க. இன்றைக்கி சபையில் தான் இருக்குது. ஆடக்கூடாத ஆட்டம் அறக்குறை உடையில் ஆடுவதும் வீணான ஆடம்பரத்தில் இருக்கிற ஆட்டத்தினால் சபையில் ஊழியக்காரர் தலை போயிடும். என்ன கேட்டுருவாங்க சபையில், எங்கே உங்கள் சபையில் பிள்ளைங்க பெரியாக்கள் பிள்ளைங்க பார்த்து செய்கிறாங்க, நான் தலை கீழே போடுறேன். ஆனால் ஒருபொழுது நான் போட மாட்டேன், உங்களை செய்யவும் விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாதிரி விசுவாசிகள் கூட சில சாட்சி இல்லாமல் போதையிலும் தேவையில்லாத செய்யும் ஊழியக்காரத்தால் உங்கள் சபைக்கு வேறு விசுவாசி தானே இப்படி செய்கிறாங்கப்பா, சார் அப்படி செய்கிறாங்கப்பா, சண்டை போடுறாங்கப்பா, கூடி எதை செய்தாலும் ஒன்றும் இல்லை, ஒரு நாள் வரும். அதெல்லாம் செய்யக்கூடாது. ஊழியக்காரன் தலையை கீழே குனிய போட, பெற்றோர் தலையை பிள்ளைகள் எப்படி கீழே குனிய போடுறாங்க. அவங்க சபையில் இருந்தால் சபை இப்படி இருக்கும். அதெல்லாம் மாற்றணும். சபையில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரதான் எப்போதனைகளை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. ஒருவனை சோதிக்கிறவர்கள் அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு அந்த இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பு. இச்சை கர்ப்பம் தரிச்சுன்னா பாவத்தை பிறப்பிக்கும். எப்படி குழந்தை கர்ப்பம் தரித்து பிறக்குதோ அப்படியாக இச்சை உள்ளுக்கே கர்ப்பம் தரிக்குமா. காதில் போவோம், அது கண்ணில் பார்க்கும், வாயில் செய்யும். இதை நேற்று படிப்பிச்சேன் உங்களுக்கு. காதில் கேட்குற அசுத்த வார்த்தைகளை கேட்டுட்டீங்களா, அது கண்ணில் பார்ப்பீங்க. கண்ணு கேமரா அப்படியே பார்த்து ரைட் ஆக்கும் உங்களுக்கு. இதுதான் சரின்னு வாலிபத்துக்கு பேசும். ஆனால் அந்த கேமராவில் போல போன கை வாய் என்ன செய்யும், தப்பு தப்பாக பேசும். இப்போ அதை விட பார்க்கக்கூடிய லேசாக நான் என்ன பார்க்குறேன், நான் எங்கே போய் அசுத்தத்தை பார்க்குறேன், நீ போனில் தான் பார்த்துட்டு உட்காந்துக்கே. இவைகள் சுய இச்சை. அப்போ வேதம் சொல்லுது, இது கற்பம் தரிக்கிங்க உள்ளுக்கே. பாவம் உள்ளுக்கே வேலை செஞ்சு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம். கல்யாணம் கட்டினவங்களுக்கு கூட இந்த பாவம் உள்ளுக்கு செயல்படும். ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்குறவர் நமக்கு பிழை செய்யலான்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ அப்படியே பார்த்துக்கிட்டு என் மனைவியை விட இந்த மனைவி நல்லா இருக்கா, என் புருஷனை விட இந்த புருஷன் அப்படின்லாம் சிந்தை உண்டாயிடும். இது சுய இச்சை. இழுப்படுகிறது. உள்ளே இழுப்படும் பொழுது இது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. இந்த பாவத்தோடு முடியவில்லை. பாவம் பூரணமாகும் போது அதோட முடிச்சு மரணத்தை பிறப்பிக்கும். மரணம் தெரியுமா, செத்து போயிடுவோம். அப்போ மரணத்தை பிறப்பிக்கும் என்றதை அவர் சொல்றார். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாத. அப்ப சபைக்கு தான் போதனை, மோசம் போகாத. ஆகவே ஆண்டவர் செய்த உதவியில் எவ்வளோ நன்மைகளை அவர் உதவியாக செய்த பொழுதிலும் நாம் சோதிக்கப்படுகிறதுக்கு சுய இச்சையில் ஈடுபடக்கூடாது. அல்லேலூயா. அதே நேரத்தில் அதுக்கு தான் வார்த்தையை போதித்து எங்களை என்ன செய்கிறாரு, உதவி செய்கிறார். வார்த்தை தான் வேதத்தில் சொல்லுது. ஒரு தோட்டக்காரர் போயிட்டு திராட்சை தோட்டத்தில் அத்திமரத்தை நட்டுருக்கிறத பார்க்குறோம். திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் நட்டுருக்கீங்களா? அத்திமரம் நட்டுருக்கிறத போய் பார்த்துட்டு அத்திமரம் நட்டார், கனி கிடைக்கல. கனி கிடைக்காமக்கும் போய் கேட்குறா, என்ன அத்திமரத்தில் கனியே காணமே, இதை வச்சு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ வெட்டு ஓடர் போட்டாச்சு, வெட்ட சொல்லிட்டு. ஏன்னா திராட்சை தோட்ட கண்ணி அத்திமரத்துக்கு ஒரு லாய்க்கு இல்லை, வெட்டு அப்படின்னு. இப்போ தோட்டக்காரன் ஓடி வந்து சொல்கிறான், ஐயா இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும், எரு போடுறேன், அதுக்கு நல்ல உரமெல்லாம் போட்டு வளர வைக்க, அடுத்த போய் கனி கொடுத்தா பார்ப்போம், கனி கொடாவிட்டால் வெட்டிடும். இப்போ என்ன இது, நம்மெல்லாம் திராட்சை தோட்டத்தில் நடப்படுறதுக்கு தகுதியற்றவர்கள், விளங்கணுங்க. அல்லேலூயா. திராட்சை தோட்டம் இயேசுவுடையது. நான் அத்திமரம், காட்டிலிருந்து அத்திமரங்கள் என்னை கொண்டு போய் திராட்சை தோட்டத்தில் நட்டுட்டார். கனி கொடுக்கணுமா இல்லையா?
லட்சித்திருக்கிறாரே, ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோமே, திராட்சை தோட்டமாகிய இயேசுவுடைய சபையிலே இருக்கிறனா அத்திமரமாக தான் இருக்கிறோம். அந்த அத்திமரம் உள்ளுக்கு இருந்துக்கிட்டு என்ன செய்யணும்? கனி கொடுக்குதா இல்லையான்னு தேடி பார்க்குற ஒருவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, வாலிபங்க, பெரியவங்க எப்படி கனி கொடுக்குறோம்? என்ன வார்த்தை பேச? கனி, ஆவிக்குரிய கனி, 9 கனிகள், ஆவிக்குரிய கனிகள் எப்படி பேச முடியுது பார்க்குறோம். ஆகவே அதுக்கு அவர் கொடுக்குற பதில் என்ன? ஆண்டவரே, தோட்டக்காரன் இந்த வருஷம் இருக்கட்டும், அதுக்கு எரு போடுகிறேன் அப்படின்னா உரம் போடுறேன், வளர்ந்து கனி, உரம் பத்தாமல் இருக்கலாம் அப்படின்னா என்ன உரம்? ஞாயிற்றுக்கிழமை தோறும் உரம் போடுது தேவ வசனம். அல்லேலூயா. வேத பாடம் வெள்ளிக்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் நடக்கப்படுற வேத பாடங்களும் உங்களுக்கு என்ன செய்யுது? உரம் போட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ கனி கொடுக்கலன்னா அப்படியே இருப்பாங்க. கனி கொடுக்க அந்த சபைக்கு போகிறதோடு பேசாமல் தான், அன்றைக்கி சபைக்கு வர மாட்டேன், வேறு சபைக்கு போகிறேன், அங்கே வந்து இப்படி போயிடுவாங்க. காரணம், போடப்படுகிற உரம் அவங்களே வளர்ச்சி கொடுக்கல. இங்கே அப்படி இல்லை. வசனத்தை உங்களுக்கு வெளிப்போட தான் சொல்லும் பொழுது அந்த வசனம் உங்களுக்குள்ளே வளர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் கனி கொடுக்கும். அதுதான் ஆவிக்குரிய கனியை கொடுக்கான்னு பார்த்தவர்களே. ஆகவே சோதனை, வசனத்தை கேட்டு ஒழுங்கான நிலையில் சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் எங்களுக்கு பூரணமான உடனே மரணம் வந்துடும். சபைக்கு வராமல் உட்காந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது, ஒன்றா கூட சபைக்கு வரதில்லை, திடீர்னு நோய் போட்டு துப்பதாக சபைக்கு போக முடியாது. இப்போ யோசிக்கிறீங்களா? ஆண்டோட பந்தி மிக பிரதானம். எத்தனை பேர் பந்தியை தொடர்ச்சியாக பங்கு கொள்கிறோம்? அந்த நாளில் தான் விருந்தாடி அங்கே இங்கேலாம் ஓடிடுவாங்க வேலை. பந்தி இல்லை. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன பிரைஸ் கொடுத்துருக்குறாங்க? உள்ளுக்கே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் அதை கொடுத்துருக்கு. அந்த நித்திய ஜீவனை பெறும் பொழுது அது எங்களுக்குள்ள அந்த நித்திய ஜீவன் இங்கே வந்து போகும்போது, நேற்று அது மாதிரி சித்திர விளக்கத்தில் இந்த பிள்ளைகளுக்கு போட்டு படத்தை போட்டு ஒரு பாடத்தை விளக்கினேன். பரலோகத்தில் எப்படி யார் போவா? நான் வாலிபம் பரலோகம் போகிறப்ப பார்ப்போம்னு சொல்லுவாங்க. எப்படி பரலோகத்துக்கு போவார்கள், அவருடைய நிலைகள் என்ன என்பதையும், இந்த வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகளையும் சோதனைகளையும் விளக்கி காண்பித்தேன். எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருந்தீங்க? பிள்ளைகளை தான் கேட்கணும். ஆசீர்வாதமாக இருந்தது அந்த பாடம். ஆமென், அல்லேலூயா. ஆசீர்வாதமான பாடம். அதே போல் அவங்க நடந்துக்குவாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆகவே இந்த சோதனையில் வந்து ஆண்டவர் நம்மளை உதவி செய்வார். இறுதியாக நமக்கு ஜெபிக்க தெரியாது. ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா தோத்திரம் 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 இயேசுவி நாமத்தில் அப்படி முடிக்கிற கூட்டத்துக்கெல்லாம் ஒரு பாடம். ஏன் நம்ம அப்படி ஜெபிக்க முடியும்? வாசிப்போம். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், ஜெபத்துக்கு யார் உதவி செய்வார்? அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஜெபத்தில் என்ன இருக்குதான்? பலவீனம். ஜெபிக்க எனக்கு தெரியாது பாஸ்டர், நீங்கள் என்கிட்ட சொல்லக்கூடாது. வீட்டுக்கு வந்தோம், ஜெபம் வேண்டும். பலவீனத்திலே, ஜெபத்திலே பலவீனம் இருக்கிறது. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள, நாம் ஏற்றபடி சொல்ல வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியா ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு உதவி செய்கிறாங்க. ஜெப உதவி செய்கிறார். எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு தெரியாது. ஜெப உதவி. அடுத்து பரிசுத்த ஆவியானோட உதவி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ஆவி நமக்கு தேவையா இல்லையா? பரிசுத்த ஆவி தேவையா இல்லையா? பரிசுத்த ஆவி அதான் அந்நிய பாஷை சபையில் படித்து கொடுக்குது. அதுதான் ஆவியில் நிரம்புங்கன்னு படித்து கொடுக்குது. ஜெபம் பண்ணப்போ அதிகமாக ஒவ்வொரு சில பேர் ஜெபம் பண்ணவும் அழகாக ஆசையாக இருக்கும். வர்ணிச்சு ஜெபிப்பாங்க. அந்த ஆவி உள்ளுக்கு அழகாக கிரியை செய்யும். அனலோடு சில பேர் முழுங்கி ஒரு ஜெபம் பண்ண பார்த்து நம்ம விசுவாசிகள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஜெபம் பண்ணு, தோற்று ஆண்டவர், அப்படி ஆண்டவர், இப்படி ஆண்டவர், அது என்ன சரக்காம் போட்டு போட்டு ஜெபம், அந்த ஜெபம் கேட்கும். நம்மக்கிட்ட இருக்குதா? மாற்றுவோம். வேதம் அதான் சொல்லுகிறது. பலவீனமான நேரத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. எத்தனை உதவி சொல்லிட்டேன்? விசுவாச உதவி, அவிசுவாசம் நீங்கும்படி உதவி கேட்கணும். தொழில் விருத்தி ஆகும்படி
உண்மை பேசி வார்த்தையின்படி தேவ உதவி நமக்கு கிடைக்கும். அடுத்து தேவ தூதர்களை கொண்டு விசேஷ கிருபை என்னென்னா, விசுவாச பிள்ளைகளை தேவ தூதரை கொடுத்துருக்கோம். இந்த பூமியிலே நான் போகும்பொழுது வரும்பொழுது தேவ தூதர், நான் தூதர் பணின்னு உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவ செய்தியை கொடுக்கணும். தூதர்கள் எப்படி நமக்கு உதவி செய்கிறார்கள். நான் ஒரு பையன் பல ஆண்டுகளுக்கு பிறகு மோட்டார் சைக்கிளில் மஸ்கெலியா பகுதிக்கு போயிட்டு வந்தேன். டி சைட் போயிட்டு வரும்பொழுது ஞாபகத்துக்கு வருது. டி சைட் போயிட்டு வரும்போது என்னுடைய இந்த மோட்டார் சைக்கிள் அப்போ நான் அவ்வளோ தூரம் செஞ்சலை. சைக்கிளில் வந்து கொண்டிருக்கிறேன். என் சைக்கிளுக்கு பின்னால் அங்கே ஒரு சகோதரன் ஆம்பிளிஃபயர் வாங்கிட்டு வரேன், மீட்டிங் ஒன்று செய்ய வேணும்னு சொல்லி வரும்பொழுது அந்த ரக்கூடுக்கு பனியை வரும்போது போக் ஒன்று ஆகப்பட்டது. அந்த போக் கிட்ட வரும்போது அந்த 6 மணி கிட்டத்தட்ட இருக்கும். அந்த இடத்துக்கு வரும்பொழுது அங்கே வந்து ஒரு பெரிய லொரி வந்துட்டாங்க. எனக்கு எப்படி அங்கிட்டு போகிறது தெரியலன்னு அப்படி நிப்பண்ணி சைக்கிள் சாய தொடங்கிட்டுது. ஆனால் சாஞ்சு நான் டேமில் போயிருந்திருப்பேன். யாரோ பக்கத்தில் அப்படி இழுக்கிறாங்க, சைக்கிளை நேர்படுறாங்க. யாரோ அப்படி பக்கத்தில் இழுத்து நிறுத்தி அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, லொரி போக மட்டும். இப்போ எனக்கு தெரியும் யார் ஆயிரம் தெரியும். எனக்கு இந்த அளவுக்கு இல்லையே. இந்த பக்கம் சாயிறேன், இந்த பக்கம் இழுத்து ஸ்ட்ராங் பண்ணுறாங்க, யார் இது? அப்போ தான் உள்ளுக்கு ஆவியானவர் தான் உணர்த்துவார், தேவதூதன். அல்லேலூயா. அவர்கள் உதவி செய்வார்கள். அவர்கள் உதவி செய்ய இருக்கிறார் தான் ஸ்பெஷல். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். நமக்குள்ள இருக்கிற விசேஷமே அவர்கள் உதவி செய்த தேவதூதனுடைய உதவி. அவர்களை கொண்டு நம்ம சோதனையிலேருந்து அவர் விடுவிக்கிறார். விசுவாசிங்க அவருடைய சோதனையிலும் விடுவிக்கிறார். பரிசுத்த ஆவியாக நமக்குள்ளே இருக்க வேணும். ஆவியில் நிரம்பணும். ஆவியில் நிரம்பாதபடிக்கு சும்மா கையை தட்டி ஆவியானவர் கூப்பிட முடியாது. எத்தனை விசுவாசிகள் ஆவி இல்லாமல் இருக்கிறோம். உலக அறிவில் ஜெபம் பண்ணலாம், நமக்கு இருக்கிற படிப்பறிவில் ஜெபம் பண்ணலாம். ஆவியில் ஜெபம் பண்ணால் தான் வெளிப்பாடு வரும். அல்லேலூயா. ஆனால் அந்த 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 படிப்பு அறிவுகளை கொஞ்சம் அப்படி ஒதுக்கிட்டு ஆவியில் கைத்தட்டி ஜெபிச்சு பாருங்களே எப்படி வருமாண்டு. இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல கல்விமான்களின் ஆவி நமக்கு கொடுக்க வார்த்தை சொல்ல, அது பரிசுத்த ஆவியில் வேத வார்த்தையை சொல்லலாம். அல்ல பிள்ளைகளுக்கு எங்களை கற்றுக் கொடுத்தல் இருக்குது, இப்படிலாம் நிறையா இருக்குது. ஆனால் ஆவியில் நிரம்பி செபிக்கிற ஒரு கிருபை பழக்கத்தை நம்ம எடுத்துக்கணும். ஆண்டவர் நமக்கு அப்பொழுதுதான் இந்த உதவியை அவர் செய்கிறார். தேவன் செய்கிற உதவி இதுதான். இப்போ சொல்லுங்கள், முதலாவது இயேசுடைய உதவி என்ன? நம்ம விசுவாசிகளாக இருக்கு, நல்ல விசுவாசம் நமக்கு வேணும். ரெண்டாவது இயேசுடைய உதவி என்ன? நம்முடைய அவிசுவாசம் நீங்கும்படி. மூன்றாவது அவர் உதவி என்ன? வார்த்தையின்படி செய்யும் பொழுது. நாலாவது அவர் உதவி என்ன? தேவதூதர்களை கொண்டு நம்மளுக்கு உதவி செய்வார். உதவி இன்றைக்கு தலைப்பே உதவி தான். அஞ்சாவது உதவி தான், ஜெபிக்க தெரியாத நேரத்தில் ஆவியோடு ஜெபிக்க எங்களுக்கு பரிசுத்த ஆவியான உதவி செய்கிறார். இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியான உங்களுக்கு ஜெபிக்க உதவி செய்யும்படி எல்லாம் ஜெபம் பண்ணோமா, கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே நான் ஜெபிக்க முடியல, ஆனால் அக்கிரம சிந்தைகள் நிறைய எனக்குள்ளே வந்தது, எனக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரும். எல்லா கண்களை மூடி வேலையில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாயத்திறங்க, எல்லா வாயத்திறக்கணும், ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண எல்லா திறப்போம். ஹல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. ஓ ரபபதிபதிபதி. ஆவியில் நிரம்புங்க. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். எல்லாம் வாயை திறப்போம், எல்லாம் வாயை திறப்போம். ஒரு அபஷலத்தில் அப்படியே ஒரு ஒப்பு கொடுத்து யாராவது ஒப்பு, நானே 30 ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஓ ஷரந்தல ரபபபதிபதிபதிப. ஜெபி. எல்லா கண்ணை மூடி இருப்போம். தேங்க்யூ. Yes.
இயேசுவின் நாமத்தில். நன்றி தகப்பனே. ஆமென். உதவிக்காக ஆமென். ஸ்தோத்திரம் ராபா. ஓ, எங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிற எல்லாருக்கும் பொதுவான அந்த ஜெபத்தை கேட்டிருக்க ஆண்டவருக்கு நன்றி. மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மன்னாவை கொடுப்பது லேசான பாடுங்க. மண்ணான மன்னனுக்கு லேசான ஆண்டவரை பார்த்து, அப்பா லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பெலமுள்ளவன் பெலனில்லாதவன், பெலமுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஆமாண்டவரே, உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு உதவி கேட்டு வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு எப்படிப்பட்ட உதவியை செய்ய வேண்டும் என்று உமக்கு தெரியும். ஆனால் விசுவாசத்தில் கேட்கட்டும், உண்மையாய் கேட்கட்டும். இங்கிருந்து போகும் பொழுது அந்த சுகத்தையும் பலத்தையும் விடுதலையும் தைரியத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து நாம் அடுத்த பகுதி கடந்து வருகிறோம். ஆண்டவருடைய பந்திக்கு ஆயத்தம் பண்ணுகிறோம். அதுக்கு முன் ஆண்டவருக்காய் நாம் செலுத்துகிற காணிக்கை தசோபா ஆண்டவருக்காய் கொடுங்கள். தேவராஜ்யம் கட்டி எழுப்பப்பட இன்னும்படியான பல கூடுகைகளை நாங்கள் செய்ய பணமே தேவை. நம்ம கொடுக்கிறத தான் நம்ம செஞ்சோம். அப்போ நீங்கள் கொடுத்த இந்த பகுதியில் தான் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்து மனதார தசமபாகத்தை கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கும். தேவன் உங்களை உதவி செய்வார். பண உதவி அதிகமாக ஆண்டவர் செய்கிறவர். நம்ம கேட்கும், நம்ம கொடுக்கும் பொழுது பண்டக சாலையில் ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். மடி நிறைய சரிந்து போலும்படி கொடுக்கும். வேளையிலே நாங்கள் ஜெபம் செய்வோம். இந்த நாளில் உங்கள் கையில் இருக்கிற எல்லா பிரயாசங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கொடுக்கிற கரங்கள், கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற கரங்களுக்கு தேவன் இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கட்டும். கண்ணை மூடுவோம்.